ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு தேர்ஸ்டே ஒரு 3 மணிக்கு எடுத்த வீடியோ. தேர்ஸ்டே ஒரு 11:30 மணிக்கு பழைய கஞ்சியும் பழைய வெஞ்சனமும் வச்சு சாப்பிட்டுட்டு கிச்சனுக்கு பார்த்தா பாத்திரம் கழுவுறேன். தண்ணி போகலேன்ட்டு அந்த புஷ் பண்ணுறத வச்சு புஷ் பண்ணால் என்ன ஆச்சுன்னா, சிங்க்லேருந்து பைப்பு கனெக்ஷன்லேருந்து ஆப்போசிட்டில் ஒன்று பைப்பு ஏதோ ப்ராப்ளம் ஆகி லீக்கேஜ் ஆகி விளக்குற தண்ணி பூரா கிச்சனுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு. அட என்னங்கடா அது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நேற்று சன்னா ஊற போடணும்னு நினச்சேன், சுத்தமாக மறந்துட்டேன். நான் பண்ண பெரிய மிஸ்டேக்னால 2 நாளாக மன உளைச்சல். வீடியோவும் எடுக்க பிடிக்கல, வீடியோ அப்லோட் பண்ணவும் பிடிக்கல. என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? சரின்ட்டு அந்த சன்னாவை காலையில் ஊற வச்சேன். அது ஊறவும் இல்லை. என்னடா பண்ணுறது, மணி வேறு 11:45 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் இல்லை, நான் போய் மாலில் போய் வாங்குவான்ட்டு. சரி போயிட்டு வா அப்படின்னாரு. ஃபஸ்ட் டைம் துபாய் தனியாக மாலில் போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு மேலே தான் குக் பண்ண ஆரம்பித்தேன். கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து, ஆனால் ஆள் வரவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா குக்கிங்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டாக தான் அந்த அண்ணா இதுக்கப்புறம் இதை பார்த்தாரு. பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் தண்ணியாக இருக்குது. விளக்குற தண்ணி கழுவுற தண்ணி எல்லாமே கிச்சனுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கு. சிங்கில் கழுவுனோம் அப்படின்னா அது கீழே வாக்கில் கிச்சனுக்குள்ளே ரொம்புது. நாங்கள் அதை பிடிச்சி தள்ளி இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். கடுப்பாகி போச்சு. அட என்னங்கடா அது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் செப்பலை போட்டுட்டு தான் சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, சதன்னு. என்னென்னா இங்கே ஒரு நாள் தண்ணி கடந்து அந்த தண்ணியில் காலை வச்சு வலிக்கிட்டு வேற விழுந்துட்டேன். அதனால் இன்னி ரிஸ்க் எடுக்க முடியாப்பா சாமி அப்படின்ட்டு அப்புறம் செருப்பு போட்டுக்கிட்டு தான் கிச்சனில் சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சுத்தமாக, ஒரு துளி கூட. அதுக்கேற்ற மாதிரி தான் டேஸ்ட்டும் இருந்துச்சு. பார்த்திங்க அப்படின்னா ஏனோ தானோன்னு ஒரு வழியாக சமைச்சு முடிச்சிட்டேன்.